சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்றுப்போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கை குறித்து தொடர் செய்தியாக கற்று வருகிறோம். எலியாவின் வாழ்க்கையிலே நாம் அதை வாசிக்கும் பொழுது அங்கே ஆகாப் ராஜாவை குறித்தும் அவன் மனைவியாகிய எசேபேலை குறித்தும் நாம் வாசிக்க முடிகிறது. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே தன் மாமியாரை குறித்து மருமகள் சொல்லும் பொழுது என் மாமியார் ஒரு எசேபேல் என்று சொல்கிறார்கள். சில மாமிமார் தன்னுடைய மருமகளை குறித்து சொல்லும் பொழுது எசேபேல் என்று சொல்கிறார்கள். இப்படி மாறி மாறி துன்மார்க்கமாய் கொடூரமாய் நடக்கிறவர்களை எசேபேல் என்று சொல்லி பட்ட பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். வேதாமத்திலே எசேபேல் என்கிற ஒரு பெண்ணானவள் மகா கொடூரமான ஒரு ராணியாய் காணப்படுகிறாள். அருமையானவர்களே, எசேபேலுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பாக, விழிப்பு உணர்வாக அதை தரும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே முதலாவது எசேபேலுடைய பின்னணியை நான் சொல்கிறேன். அதாவது எசேபேலுடைய அந்த பேக்ரவுண்டை சொல்கிறேன். எசேபேல் யார்? சீதோன் என்கிற ஒரு ராஜாவினுடைய மகளாக இருந்தாள். அவள் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31 இதை வாசிக்க முடிகிறது. இந்த ஏத் பகால் என்கிற இவளுடைய தகப்பன் ராஜாவாகவும் இருந்தான், பாகாலுடைய தெய்வத்திற்கு ஒரு ஆசாரியனாக இருந்தான் என்பதை வரலாற்று செய்திகள் சொல்கிறது. அவள் இஸ்ரேலனாகிய ஆகாப் என்கிற அந்த ராஜாவை திரும்ப முடித்ததினாலே இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு ராணியாய் மாறினாள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31 இதை காண முடிகிறது. அவள் இந்த விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் நாட்டிற்கு கொண்டு வந்தார். ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு விக்கிரகங்கள் ஒரு நரகல் போல காணப்பட்டது. ஆகவே விக்கிரக ஆராதனையை அவர் கண்டிக்கிற ஆண்டவர். என்னை அன்றி உங்களுக்கு வேறு தெய்வம் உண்டாக்க வேண்டாம் என்று கற்பித்த ஆண்டவர். ஆனால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32 33 வரை இதை காண முடிகிறது. அவள் ஆகாப் ராஜாவினோடு இருந்தாலும் ஆகாப் ராஜாவினுடைய எல்லா ராஜரிய ஆளுகையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அதாவது அவளுடைய இன்ஃப்ளூன்சஸ் அதிகமாக இருந்தது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிக்கலாம். இங்கே ஆகாப் இந்த எசேபேலுக்கு தன்னை விற்று போட்டான் என்று சொல்வதன் மூலமாய் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். ராஜா எசேபேலுடைய வழிகளையே அவன் பின்பற்றி நடந்தான். அருமையான வேதாமத்திலே சாலோமோன் என்பவன் அந்நிய பெண்களை வணங்குவதனால் அந்நிய தெய்வங்களை ஆராதித்ததை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-4 வரை காண முடிகிறது. ஆகவே விக்கிரகத்தை வணங்கினவள், அதே போல பாகாலை வணங்கினவள். அது மாத்திரமல்ல, பாகாலின் வழிபாட்டை அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவள். அதே ராஜாவை தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அநாகரிகமான செயல்களை செய்தவள். தேவனை விட்டு இவள் தூரம் போனவள். முழு தேசத்தையும் தேவனை விட்டு தூரம் போக செய்த ஒரு பெண்மணியாயிருந்தாள். எசேபேல் என்கிற இந்த பெண்மணியின் பின்னணியை சொன்னேன். இனி எசேபேல் என்பவள் தேவனுடைய மனிதர்களை அல்லது தீர்க்கர்களை கொடுமைப்படுத்தினவள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். வேதாமத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய தீர்க்கர்களை கொன்றாள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4 இதை வாசிக்க முடிகிறது. ஒபேதியா என்கிற ஆகாப்பின் பிரதானி இந்த எசேபேலின் காலத்திலே 50 பேராக 100 பேரை தீர்க்கர்களை எடுத்து குகைகளில் வைத்து பராமரித்தார்.
அதனுடைய பொருள் என்ன? இந்த ஆகாப்பும் எசேபேலும், குறிப்பாக எசேபேலுடைய கொடூரத்தினாலே அங்கு தீர்க்கர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே சமயத்தில் இந்த அருமையான எலியா இந்த எசேபேலோடு அவன் போராடினான், எசேபேலை எதிர்த்தான், எசேபேலுடைய தீர்க்கர்களை எதிர்த்து அவன் போராடியதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களில் வாசிக்க முடிகிறது. அதே சமயத்திலே எலியா அங்கு பாகால்களின் தீர்க்கதரிசிகளையும் எசேபேலுடைய அந்த தீர்க்கர்களையும் கொண்டு போட்ட போது இவள் ஆள் அனுப்பி தீர்க்கனாகிய எலியாவை நாளைக்கு இதே நேரத்திலே இதை கொண்டு போட்ட பாகாலின் தீர்க்கர்களுக்கு நேராக, அதாவது அதற்கு பதிலாக உன்னை கொண்டு போடுவேன் என்று மிரட்டுகிறாள். அப்படியானால் அவள் எவ்வளவு கொடூரமானவள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போலத்தான் பார்வோன் என்பவன் அங்கே மோசேயும் அவனுடைய உடன் ஊழியனான ஆரோனை இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள். அவருடைய முடிவு என்ன என்பது என்று தெரியும். ஆகவே எசேபேலுடைய பின்னணியை சொன்னேன், எசேபேல் தீர்க்கர்களை கொண்ட விதத்தை சொன்னேன். மூன்றாவதாக எசேபேல் என்பவள் எல்லாரையும் அவள் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மேனிப்புலேஷன், அதாவது மக்களை வஞ்சிக்கிறவளாய் காணப்பட்டாள். அவள் ஆகாப்பின் ஒவ்வொரு தீர்மானங்களையும் தன் கண்ட்ரோலுக்குள்ளே, தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாள். ஆகாப்பை சுயமாய் சிந்திக்க அவள் இடங்கூடாதபடி அவனை ஒரு அடிமை போல பாவித்து கொண்டார். அதே சமயத்தில் நாபாத்தினுடைய நிலத்தை பெறுவதற்காக அங்கே தன் புருஷனான ஆகாப்புக்காக சதி திட்டம் செய்தவள் யார் என்றால் இந்த எசேபேல் தான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8-14 வாக்கியங்களை வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அங்கே ராஜரீக அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணினாள், அதாவது தவறாய் பயன்படுத்தினாள். தானியேலை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், தங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட ராஜரீக அந்த அதிகாரத்தை அவர்கள் தவறாய் பயன்படுத்தவில்லை. ஆனால் இவளோ ராஜாவின் பேரிலே அவள் கடிதம் எழுதி எல்லா அதிகாரத்தையும் அவள் தவறாய் பயன்படுத்தி கொண்டாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்துகிறீர்களா அல்லது தவறாய் எசேபேலை போல பயன்படுத்துகிறீர்களா? அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் இவளுக்கு நேராக தன்னுடைய நியாய தீர்ப்பை சொன்ன போதிலும், அவளுடைய அழிவின் முடிவை சொன்ன போதிலும் அவள் ஒரு நாளும் மனம் திரும்பவே இல்லை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17-24 வாக்கியங்களை நாம் வாசிக்க முடிகிறது. அவள் தன்னுடைய துன்மார்க்கத்தில் இருந்தாள். அதே சமயத்தில் அவளுடைய முடிவு பரிதாப முடிவாக மாறியதை நாம் வேதாமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த எசேபேலுடைய வாழ்க்கையும் தெலீலாளுடைய வாழ்க்கையும் ஓரளவு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதை நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4-21 வாக்கியங்களை காண முடிகிறது. முதலாவதாக அந்த எசேபேலுடைய பின்னணியை சொன்னேன். இரண்டாவதாக அந்த எசேபேல் எவ்வாறு தேவனுடைய தீர்க்கர்களை கொலை செய்தாள் என்பதை சொன்னேன். மூன்றாவதாக அந்த எசேபேல் எவ்வாறு எல்லாருடைய அதிகாரத்தையும் தன் கட்டுப்பாட்டு வைத்து கொண்டு எப்படி வஞ்சித்தாள் என்பதை சொன்னேன். நான்காவதாக எசேபேலுடைய அந்த ஃபால்ஸ் ரிலிஜன், அவளுடைய பொய்யான மார்க்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அவளுடைய பொய்யான மார்க்கம் அது பாகால் அந்த மார்க்கம். அது மாத்திரமல்லாமல் அவள் குறி சொல்லுகிறதிலும் அவள் ஜோசியம் பார்ப்பதிலும் அவள் முன்னேறி கொண்டிருந்தாள். உண்மையாகவே தன்னுடைய புருஷனான ஆகாப்பினுடைய ராஜ்யத்திலே அவள் விக்கிரக அந்த காரியங்களை அல்லது தெய்வத்துக்கு விரோதமான காரியங்களை அங்கே ப்ரொமோட் பண்ணி அதை பரவ செய்தாள். அது மாத்திரமல்லாமல் அவளுக்கு கீழே ஏராளமான கள்ள தீர்க்கர்கள் இருந்தார்கள். 450 + 400 என்று சொல்லலாம். அவள் 850 பேர் இருந்தார்கள். அத்தனை பேரையும் அவள் ஆதரித்தாள், அவள் உபசரித்தாள். அவள் குறி சொல்வதிலும் அதே சமயத்திலே அங்கே அஞ்சனம் பார்க்கதிலுமே அதை சார்ந்து கொண்டிருந்தாள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே
9ஆம் அதிகாரம் 22 நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் நாட்டினுடைய அஸ்திவாரத்தை அசைத்து கொண்டிருந்தார். இஸ்ரவேல் நாட்டினுடைய அஸ்திவாரம் எது என்றால் ஆண்டவர் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான், ஆண்டவருடைய ஊழியர்கள் தான், ஆண்டவருடைய ஆராதனை தான். ஆனால் அது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அஸ்திவாரத்தையே மாற்றி கொண்டிருந்தாள். அருமையானவர்களே, இதை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25லிருந்து 26 வசனங்களை நான் வாசிக்கலாம். இதற்கு ஒத்து வாக்கியமாக எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்க முடிகிறது. இவளுடைய மதம் மெய்யான மதம் அல்ல, இவளுடைய தெய்வம் மெய்யான கர்த்தர் அல்ல, இவள் ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம் அல்ல, அதே சமயத்தில் இவருடைய ஊழியர்களும் மெய்யான ஊழியர்கள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எசேபேலுடைய பெருமையும் அவளுடைய முடிவையும் நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவள் பரியாசம் பண்ணுகிறவளாயிருந்தாள். தேவனுடைய தீர்க்கனான எலியா அவளுடைய முடிவை குறித்து அவன் வெளிப்பாடாய் தீர்க்கதரிசனமாய் சொன்னான். எலியாவினுடைய தீர்க்கதரிசனம் ஒரு நாளும் ஒரு காலத்திலும் தரையில் விழவில்லை. ஆனால் அந்த தீர்க்கதரிசனத்தையும் அந்த எச்சரிப்பையும் அவள் அற்பமாய் எண்ணினாள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30 வாசித்தாள். தன் கண்களை மையிட்டு சிங்காரித்து கொண்டிருந்தவளாயிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் முகத்தை அவள் மையிட்டு அது முகத்தை அழகுபடுத்தி சிங்காரமிட்டாள். அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை குறித்து அற்பமாக, அதை அசட்டையாக, அதை கேலி பண்ணுகளாய் வாழ்ந்தாள். அதே சமயத்திலே அவளுடைய பிரதானிகள் மூலமாக அவள் ஜன்னலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32லிருந்து 33 வாக்கியங்களை வாசிக்கலாம். அவளுடைய சரீரத்தை தீர்க்கன் சொன்னவனமாய் நாய்கள் நக்கிற்றதை அங்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35லிருந்து 37 வசனங்களை வாசிக்கலாம். அருமையானவர்களே, அவளுடைய முடிவு பரிதாபமாய் மாறியது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வத்துக்கு விரோதமாய், மெய்யான இரட்சகருக்கு விரோதமாய், மெய்யான ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் எவர்கள் செயல்பட்டாலும் அவருடைய முடிவு அந்த எசேபேலுடைய முடிவை போல மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது ராஜாவின் முடிவு நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்த பொழுது அவன் புழுபுழுத்து சென்றான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே எசேபேலை குறித்து பல குறிப்புகளை படிப்படியாக நான் சொல்லி கொண்டிருந்தேன். அங்கே 6வதாக ஒரு குறிப்பை சொல்கிறேன். எசேபேலுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ் என்று சொல்லலாம். அவருடைய பலமும் அவருடைய ஈடுபாடும் எதிலே இருந்தது? அவள் மிகவும் உறுதியான ஒரு பெண்மணி. she was strong and determined woman என்று சொல்லலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். அவள் நான் உனக்கு நாபோத்தின் நிலத்தை தருவேன் என்று சொன்னாள். அவள் உறுதியாக இருந்து திட்டமிட்டவளாக இருந்தாள். அது மாத்திரமல்லாமல் அவளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த, அதாவது கிரேட் லீடர்ஷிப் ஸ்கில் இருந்தது என்று சொல்லலாம். தவறாய் வாழ்ந்தாலும் அவளிடத்தில் உள்ள அந்த ஸ்கில், திறமையை நான் விளக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். அவள் அங்கே ராஜரீக காரியத்தை எல்லாவற்றையும் அவள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாள். 450 + 400 தீர்க்கர்களை உருவாக்கி அவர்களை ஆராதித்து அவர்களோடு உடன்பட்டு அவர்கள் ஆலோசனைப்படி செய்தார். அவள் பயமில்லாத ஒரு பெண்மணி என்று சொல்லலாம். தீர்க்கனாகிய எலியாவை கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். ஆனால் இவள் அந்த எலியாவை பார்த்து சொல்கிற, நாளைக்கு இதே நேரத்திலே பாகாலுடைய தீர்க்கர்களுக்கு பதிலாக உன் பிராணன் கொள்ளையிடப்படும் என்று சொல்லி தைரியமாய் சொல்கிறாள். அதை கண்டு எலியா சூரியச்செடிக்கு பயந்து ஓடுகிற நிலைமையை காணலாம். எலியாவையே பயமுறுத்துகிற ஒரு பயமில்லாத ஒரு பெண்மணியாக இருந்தாள். அது மாத்திரமல்லாமல் அவளுடைய வாழ்க்கையிலே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் ரீதியாக எவ்வளவோ
அவளுக்கு அதிகாரம் இருந்தது. தன் ராஜாவே கையில் வைத்தால் நாபோத்தின் பட்டணத்தின் மூப்பர்களையே கையில் வைத்து நாபாத்தை கொலை செய்யும்படி செய்தாள். இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 8-10 வரை வாசிக்க முடிகிறது. 6 குறிப்புகளை நான் உங்களோடு கூட மெதுவாக நான் பகிர்ந்து கொண்டேன். நான் சொல்லுகிற குறிப்புகளை மனதில் உள்வாங்கி குறிப்புகளை எழுதி வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் எவ்வளவு உண்மை என்பது உங்களுக்கு புரியும். 7ஆவதாக கடைசியாக சொல்கிறேன், எசேபேலுடைய வீக்னஸ், அவருடைய பலவீனம், அவருடைய தீய வழிகளை நான் சொல்கிறேன். அவள் மிகுந்த துன்மார்க்கத்திலே ஆழமாய் வாழ்ந்தவள். அதே தேவன் இல்லாத அந்த அந்நிய ஆராதனையிலே அவள் வளர்ந்தவள். இது அவளுடைய பெரிய பலவீனமாய் காணப்பட்டது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். அதே சமயத்தில் அவருடைய வீக்னஸ் என்ன? எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை வஞ்சிக்கிறவளாக இருந்தாள். அதே சமயத்தில் மனித வாழ்க்கை குறித்தும் மனித உயிரை குறித்தும் அவளுக்கு அசட்டை உள்ளவளாக இருந்தாள். அங்கே எலியாவை தவிர எல்லா தீர்க்கர்களையும் தேவ மனிதர்களையும் கொன்ற பெண்மணியாய் காணப்பட்டாள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4, 21ஆம் அதிகாரம் 14 தீர்க்கர்களை மாத்திரமல்ல ஆண்டவரை ஆராதித்தவர்களையும் கூட அவள் கொன்றாள். அவளிடத்தில் இன்னொரு வீக்னஸ் என்ன? ஆண்டவரின் வார்த்தைகளும் எச்சரிப்பு பெற்றாலும் ஒரு நாளும் அவள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புவதற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. எசேபேலுடைய வாழ்க்கையை திராசிலே ஒரு தட்டிலே வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் திராசிலே மறுதட்டில் வைப்போம். எசேபேலுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். எசேபேலுடைய குணங்கள் எங்கேயாவது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை அகற்றிவிட்டு மனம் திரும்ப நாம் தீர்மானம் செய்வோம். இந்த ஒரு பக்தி இல்லாத இந்த பெண்மணினாலே ஒரு முழு தேசமும் அங்கு கரைப்பட்டதை அறிந்து நாம் வேதனைப்படுகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் பிறரை வஞ்சிப்பது அது அழிவுக்கு நேராக கொண்டு வரும். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நம்பி மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நம்மையே அர்ப்பணிப்போம். எசேபேலுடைய ஜீவியம் எவர்களுக்குள்ளேயும் வராதபடி ஆண்டவர் நம்மை விடுவித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். எசேபேலை போல எந்த காலகட்டங்களிலும் நாங்கள் வாழ்ந்து திசை மாறி ஆக்கினைக்கு நேராக போய்விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து எலியாவை போல முன்னேறி செல்கிற அந்த பாக்கியத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.